அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சில யோகங்களை நாம் எங்கிருந்து பெற முடியும், நம்ம ஜாதகத்துக்குள்ள அந்த ஃபிட்டிங்ஸ் நான் ஒவ்வொருத்தருக்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதாவது மேசம் காலபுருஷனுடைய தலை லக்கணம். சிம்மம் காலபுருஷனுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். தனுசு காலபுருஷனுடைய 9ஆம் இடம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேசம் பொதுவாக எந்த பாவமாக வந்தாலும் மேசத்தில் என்ன சொல்கிறான்னா ஒரு கன்வீனியன்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. கன்வீனியன்ட்னா என்னது? தூங்கிறது, சாப்பிட்றது, இல்லற வாழ்க்கை, ஒரு சுகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே எங்கே இருக்குது? மேசத்தில் தான் இருக்குது. அதை வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. அப்போ மேசம் என்பது மூளை. அங்கே ஆட்டோடைய தலை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய 1ஆம் இடமாகிய மேசம், இந்த இடத்திற்கு என்ன அருமை தெரியுமா? இந்த இடம்தான் தனி மனித சுகத்தை கொடுக்கும். தனி மனித சுகம் என்பது தூக்கத்திலிருந்து லக்ஸுரிஸிலிருந்து தனி மனிதன் இண்டிவிஜுவலாக அவை என்னென்ன விருப்பப்படுறானோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த மேசம்தான். சாப்பாடு, உறவு, இதுதான் காலபுருஷனுடைய இந்த லக்கணத்தை வச்சு தான் நமக்கு சுகம், தன்மைகள், எக்ஸட்ரா. அதாவது தனி மனித வாழ்க்கை அப்படின்றான். தனி மனித வாழ்க்கை, உன்னுடைய மனித வாழ்க்கையில் சுதந்திரமாகவும் சுகமாகவும் இருப்பதற்கு இந்த பாவம் உங்களுக்கு எங்கே இருக்கிறது? உங்களுடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்குது? நீங்கள் பிறந்த பிறப்பு லக்கணத்திற்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் ராசிக்கு நீங்கள் 2வது தான் கொடுக்கணும். அப்போ உங்கள் லக்கணத்திலிருந்து இந்த மேசம் எங்கே இருக்கிறது? இந்த காரகத்தின் வழியாகத்தான் உங்களுடைய தனி மனித சுதந்திரம், எக்ஸட்ரா எல்லாமே கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா செவ்வாயை, இந்த செவ்வாயை என்ன சொல்கிறான்னா நாம் எப்பயுமே வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறான்னா செவ்வாயை எப்படி வலிமைப்படுத்துவதுன்னா உங்களுடைய இரத்த ஓட்டத்தை நன்றாக சீராக வைத்திருக்க வேண்டும். இரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தானே. அந்த செவ்வாயை என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒருத்தர் அவன் சொல்லுவாள், எல்லாம் ரத்தம்டா அப்படிமா, கிராமத்தில் எல்லாம் ரத்தம்டா அப்படிமா. வயதானவனை பார்த்து அவருக்கு வயசாச்சுல்ல, ரத்தம் என்ன சொன்னான்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவானுங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஹீமோகுளோபினை நன்றாக வைத்து இந்த காலபுருஷனுடைய தலைமை லக்கணத்திற்குண்டான இந்த செவ்வாய் அம்சத்தில் எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன சொன்ன நல்ல தேகம், பலமான தேகம், சுகமான தேகம், சுகத்தை அனுபவிக்கின்ற தேகம், சுகமே இல்லாத தேகம், சுகம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத தேகத்திற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த ஐயா தான், செவ்வாய் பகவான் தான். அவர் அம்சத்தில் நெருப்பு வீட்டில் இருக்க வேண்டும், மேசத்தில் இருக்கணும். அல்லைனா என்ன சொல்கிறான்னா மேசம் மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு 33 மார்க் நீங்கள் போட்டுக்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சுகமாக இருப்பீங்க.
உங்களுடைய படுக்கை வசதி. ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஈஸி சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சுகம், அது ஒரு சுகம். காலுக்கு தலையாணை வச்சு படுக்கிறது சுகம். உங்களுக்கு யாராவது கால் பிடிச்சி விடுவாங்க, அதுவும் சுகம்தான். இத்தனைக்கும் காரகத்துவம் யார் தெரியும் இல்லையா? தனி மனித இண்டிவிஜுவல் சுகத்திற்கு வந்து அற்புதமான காரகத்துவம் உடையவன் செவ்வாய் பகவான். அதனால தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லி குமரனை வந்து அதிகமான பேர்கள் வந்து அறுபடை வீடுகளில் சென்று வழிபாடு பண்ணுவதற்கு காரணம் இதுவே ஒரு காரணம். அப்போ இது கணக்கு. அதாவது மேசம் என்று சொல்லக்கூடிய தலைமை இலக்கணம் உங்களுக்கு எத்தனாம் பாவம் வருகிறதோ அந்த பாவத்திலிருந்து தான் இந்த சுகம் பூரா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாவத்திற்குண்டான செவ்வாய் அம்சத்தில் நெருப்பு அல்லது காற்றில் உட்காந்துருந்தா நீங்கள் சூப்பர் தான். உங்களுடைய சுக வாழ்வில் சுகமழை பொழிந்து கொண்டிருக்கும். அப்படி நீர் ராசியிலேயோ மண் ராசியிலேயோ உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய சுகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சோகம் இருக்கும் என்பதை நீங்கள் இன்னைக்கு உங்கள் ராசி கட்டத்தில் அம்சத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தனி மனிதனுடைய உயர்வு. ஒரு மனிதனுக்குன்னு ஒரு அந்தஸ்து. இந்த தெருவுக்கு போனால் இன்னார் வீடா, இன்னார் பிள்ளைகளா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யார் தெரியுமா? 5ஆம் இடமாகிய காலபுருஷனுடைய 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியமாகிய சூரியன். அப்போ இந்த சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தனி மனிதனுடைய புகழுக்கு, உங்களுடைய அந்தஸ்துக்கு, உங்களுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் இருக்கின்ற ஒரு கிரெடிட். ஒரு மனிதன் சூரியன் வந்து அவன் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் லக்கணத்திற்கு எப்படி இருக்கிறார், உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார், உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கு. சிம்மம் என்று சொல்லக்கூடிய வீடு உங்களுக்கு எந்த இடத்துல விழுகுதோ, உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல விழுகுதோ அந்த இடத்திலிருந்தான் இந்த உயர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு பிரவாகமாகும். அதில் மாற்றம்லாம் கிடையாது. பிரவாகம் எப்படி ஆகும்? பிரவாகமாகும். அதாவது 12 கட்டத்தில் உங்களுக்கு எந்த கட்டமாக அந்த சூரியன் வர்றார்? 2ஆம் இடமாக வர்றாரா? தன குடும்பம் ஆன பிறகு தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா தனமும் குடும்பமும் ஆன பிறகு தான் வந்து அந்த உயர்வு கிடைக்கும். 3ஆம் இடமாக வருகிறதா? இளைய சகோதரிகளை வந்து நாம் அரவணைத்து செல்லும் போதும் நமக்கு வந்து யோகம் வந்துடும். 4ஆம் இடமாக வருகிறாரா? வீடு கட்டின பிறகு யோகம் வந்துடும். 5ஆம் இடமாக வருகிறாரா? பிள்ளைய பெற்றவொன்னா வந்துடும். 6ஆம் இடமாக வந்து வருகிறாரா? லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வருகிறாரா? உழைப்பால் நல்ல உழைக்கணும். 6ஆம் இடம் என்பது உழைப்பு. அந்த உழைப்பால் தான் உங்களுக்கு என்ன சொன்ன உயர்வு அப்படின்ட்டான். அதற்கடுத்து 7ஆம் இடமாக வருகிறாரா? மனைவி வந்த பிறதான் அவனுக்கு யோகம். 8ஆம் இடமாக வருகிறதா? இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, 8ஆம் இடம் என்பது வந்து ஒரு பிணி பீடைகளை கொடுக்கக்கூடிய சின்ன நோய், ஏதாவது உடல் ரீதியாக ஒரு பிணி பீடைகள் வந்த பிறகு அவன் யோகம் ஆகிடுவான். 9ஆம் இடமாக வருகிறதா? தகப்பனார் வழி உறவுகளாலும் தகப்பனாரை நாம் எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னா கணம் பண்ண வரும். 10ஆம் இடமாக வருகிறதா? சூரியனுடைய வீடு தொழில் வச்ச பிறகுதான் வரும். 11ஆம் இடமாக வருகிறதா? மூத்த சகோதரஸ்தான உறவுகளும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபம் என்று சொல்லக்கூடியது ஒரு சின்ன சேமிப்பினாலும் மாதம் என்ன சொன்ன ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி அந்த புக்கில் வந்து என்ன சொன்ன ஒரு 1000 போட்டு ஒரு சேமிப்பு ஏற்றும் போது 11ஆம் பாவம் வேலை செஞ்சிடும். 12ஆம் பாவமாக வருகிறதா? 12ஆம் பாவம் என்பது என்ன சொல்கிறேன்னா விரயம். என்னத்தை விரயம் பண்ணுறது? ஏதாவது ஒன்று விரயம் பண்ணால் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த 12ஆம் பாவம் வந்து விரயம் ஆகும்போது தான் ஏதாவது சொத்துக்கள் பூர்வ புண்ணியத்தை விட்டு காளி பண்ணி வந்து சொத்துக்கள் விரயமான பிறகு தான் இவன் யோகமான ஒரு பொருள் கையவிட்ட போச்சப்பா, அதில் நான் நிம்மதியாக இருக்கேம்மா. அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ற மாதிரி இவர்கள் உங்களுடைய உயர்வை கொடுப்பார்கள். ஆனால் உயர்வை கொடுப்பார்கள்.
சீரழிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நன்மை செஞ்சு தான் பழகும். அதற்கு அடுத்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய சீரிய சிந்தனை, இது இந்த எந்த பாவம் காலபுருஷனுடைய 9ஆம் மாடம் ஆகிய தடுசு வீடு உங்களுக்கு அறிவையும் தெளிவையும் சீரிய சிந்தனையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல தான் இருக்குது. இது நம்ம லக்கணத்துக்கு எத்தனாம் இடமாக வருகிறது அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தை நாம் வலிமைப்படுத்தும் போதும் நமக்கு இந்த இடத்துல இருந்தால், அதாவது தெரிஞ்சு வச்சுங்க, நம்மளுடைய சுகத்திற்கு மேச லக்கணம் எங்கே வருகிறது, நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு சிம்ம வீடு எந்த வீடாக வருகிறது, நம்மளுடைய அறிவு தெளிவு, நம்மளுடைய பிரெயின், நம்மளை பார்த்து இவர்கிட்டலாம் போனோம்னா சன்னில் ஐடியா கொடுப்பாரியா, அறிவாளி, ஒரு காரியம் செஞ்சு கொடுத்தாருன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த அறிவையும் தெளிவையும் நல்ல ஆராய்ச்சி தன்மையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு வீடுகள். இந்த வீட்டை வச்சு தான் நாம் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா சுகம் உயர்வு அறிவு, சுகம் உயர்வு அறிவு, இந்த 3 இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புக்கு போக முடியும். அப்போ இந்த கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும், இந்த 3 கிரகங்களுமே நெருப்பு வீட்டு ஆதிபத்தியத்துக்கு உடையது. இதை வச்சு தான் என்ன சொல்கிறான்னா வளர்ச்சி அப்படிங்கிறான். அப்போ அம்சத்தில் இந்த கிரகங்கள் காற்று வீட்டிலாவது அல்லது நெருப்பு வீட்டிலாவில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை ஃபுல் பெர்சன்டேஜ் கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே என்ன சொன்னா காற்று நெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது காற்றோடு தொடர்புடையது. அப்போ ஒன்று அம்சத்தில் நெருப்பு வீட்டில் இருக்கிறதா அல்லது என்ன சொன்னால் காற்று வீட்டில் இருக்கிறதா, இந்த ரெண்டையும் பாருங்கள். 3லேயுமே மாறி உட்காந்துருக்கு, எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு. 1 நாள் உட்காந்துருக்காமலா போகுது அப்படிங்கிற தைரியத்தோடு பரட்டி பாருங்கள். இது வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய மேசம் சிம்மம் தனுசு, இதுதான் தர்ம திரிகோணங்கள். ஏன்னா இவங்க தான் தர்மத்தை கொடுக்க முடியும். இந்த தர்மவான்கள் நம்மளுடைய அம்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேவரட் அப்படிங்கிறத விட அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவு உடையது நெருப்பும் காற்றும் தான். இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாருன்னா அறிவை கொடுக்க வேண்டியவர் அறிவை கொடுப்பார், உயர்வை கொடுக்க வேண்டியவர் உயர்வை கொடுப்பார். அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா சுகத்தை கொடுக்க வேண்டியவர் சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் படித்ததை என்ன சொன்னால் பதிவு பண்ணிட்டேன். உங்களுடைய உயர்வுக்கு காரணம் இந்த 3 பேர் தான். இவர்கள் அப்படி ஒரு கால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அம்சத்தில் என்ன சொன்னால் நெருப்பிலும் காற்றிலும் இல்லாமல் ஜலத்திலும் மண்ணிலும் இருந்து விட்டால் இந்த கிரக ஆதிபத்தியமுடைய முருகப்பெருமானையும் இந்த கிரக ஆதிபத்தியமுடைய 5ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியமுடைய சூரிய பகவானையும் அறிவுக்கு காரகனாகிய குருவையும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுவதனாலும் சிவனை வழிபாடு பண்ணுவதனாலும் குரு என்று சொல்ல காரகத்திற்கு இந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்கிறான்னா அதாவது காலில் கம்மோனிக் நடக்கும், அப்படின்னா நடந்து இலக்க அடிச்சிடும்ல. இதற்கு தீர்வு இதுதான். அப்போ எது இல்லையோ அதை தானம் பண்ணு. செவ்வாய் சரியாக இல்லை, சுகம் இல்லை என்று சொன்னால் செவ்வாய்க்குண்டான காரகத்துவம் ஆகி என்ன சொல்கிறான்னா பிளட் டொனேஷன் பண்ணும். சூரியனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசு தாய் தகப்பன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள், அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போய் என்ன சொன்னா தீபம் ஏற்றுங்கள். குரு உங்களுக்கு சரியாக இல்லையா, நீங்கள் என்ன செய்யுங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க. சித்தர் கோயிலில் போய் என்ன சொல்கிறாருன்னா இந்த வியாழக்கிழமை என்ன சொல்கிறேன்னா சித்தர்கள் அடங்கிய சந்நிதிகளில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள், விளக்கேற்றுங்கள். இதெல்லாம் செஞ்சால் இல்லாததை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒன்று இருந்தாலே உலகத்தில் மேலே வந்துடலான்ட்டான்.
எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 3ல் 1 தான் இருக்குது. 3ல் 1க்கு இவ்வளவு வளர்ச்சி, 2 இருந்ததுன்னா, 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போய்விட. இப்போ ஒரு ஜனாதிபதி அமைப்பில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி 3 இருக்கும். ஒரு மினிஸ்டர், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா நல்ல லக்ஸுரியஸான பதவியில் இருக்கிறவங்க, நல்ல முதலாளியாக இருக்கிறவங்க, நிலக்கலாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்சத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதை நம்ம என்ன சொன்னால் செக் பண்ணணும். நம்ம வர்ற ஜாதகத்தில் செக் பண்ணி சார் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்று கூறி, உங்களுடைய உயர்வுக்கு காரணம் இந்த 3 கிரக காரத்துவங்களே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.